பரங்கிப்பேட்டை வண்ணாரப்பாளையத்தில் வாழ்கிழமில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். 1.5 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அவன் வந்து என்னை வந்து அலைக்கழிச்சான், இங்கே போ அங்கே போன்னு சொல்லிட்டு. எதுக்கு இது மாதிரிலாம் அலைக்கழிக்கிற என்ன, அங்கே போய் வேலைக்கு பிடிக்கலன்னா என்னை நிறுத்திடு அப்படின்னு நான் சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்டேன். அவன் என்ன சொல்கிறான், 12 பேர் எனக்கு ஒத்துழைக்கிறாங்க, ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க 12 பேரும் ஒத்துழைக்கிறாங்க. 12 பேர் எங்கே கூப்பிட்றேன்னா அங்கே வருவாங்க, படுனா படுப்பாங்க, எழுந்துனா எழுந்துப்பாங்க. நீ இது மாதிரி இருந்தால் தான் வேலைக்கு வச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அது மாதிரி எனக்கு வேலைக்கே தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் வேலையை விட்டு நின்றுட்டேன். 2ஆம் தேதி வேலையை விட்டு நின்னா 3ஆம் தேதி வண்டியை பிடிங்கி உடச்சிட்டான். வண்டியை பிடிங்கி உடச்சிக்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் 3ஆம் தேதி இன்னொரு இடத்துல போய் வேலை செஞ்சேன். அங்கே போயிட்டு வேலைக்கு சேர்த்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் மேனேஜர்கிட்ட சொல்லிட்டான். அது மாதிரி சொல்லிவிட்டு இது மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் எஸ்பி ஆஃபீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் கடலூரில். அது வந்து எங்கள் 13ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இது வரைக்கும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. சிதம்பரம் எஸ்பி ஆஃபீஸில் விசாரணை போட்டாங்க. செல்வ மகேசன் பாமக கட்சியிலன்றவங்க அவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு அவங்க எஸ்பி ஆஃபீஸ்லையும் எதுவும் எடுக்கவே இல்லை. 13 நாளாக வந்து போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துட்டு போகிறேன், வீட்டுக்கு போ நாளைக்கு வா, வீட்டுக்கு போ நாளைக்கு வா, இதே தான் சொல்கிறாங்க. அவன் மேலே இது எந்த ஒரு பொண்ணுங்களுக்கும் பாதுகாப்பே கிடையாது. அவனுக்கு கேஸ் போட்டு அவனை பாலியல் வன்கொடுமை கேஸ் போட்டு அவனை என்ன சொன்னார், டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்கிறாரு. எஸ்பி வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துருவான்னு சொல்கிறாரு டிஎஸ்பி. அதனால் அவன் மேலே கேஸ் போட்டு அவனை உள்ளே தள்ளணும். சரி, சதீஷ்குமார். என்ன உங்க வீடியோ என்ன இருக்குன்னு சொல்லி இல்லை சார், வீடியோ எதை வச்சிருக்கான்னு சொல்லி ஆபாசமாக பொண்ணுங்களை புகைப்படம் எடுத்து வச்சிருக்கான். ஆஃபீஸில் வேலை செய்யுது, பாத்ரூம் போகிறது, ட்ரெஸ் மாற்றுறது, சுடிதார் எடுத்து கொடுக்கறது, அதை ட்ரெஸ் மாற்றும் போது ஃபோட்டோ எடுத்து எல்லாத்தையுமே மிரட்டுறது. என்கிட்ட 3,17,000 மிரட்டியே பணம் வாங்கியிருக்கான். அதையும் தரமாட்டான், என் டிசியும் தரமாட்டான். அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இது ஒரு எச்சரிக்கை. போலீஸ் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துகிட்டு சொல்கிறாங்க. அதை எங்கே போய் எடுக்கிறது எனக்கு தெரியல. ஆமாம், அவங்கள கூட்டு விசாரிச்சாங்க. அவன் வந்து கால் மேல கால் போட்டுட்டு பதில் சொல்லிட்டு போறான். டிஎஸ்பி கிட்ட ஸ்டேஷன் உள்ள 95 ரூபா எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான்.